1. முட்டாள்கள் உமது பார்வையில் நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர்கள் அனைவரையும் நீர் வெறுக்கிறீர். சங்கீதம் 5-5. பொருள். கடவுள் பரிசுத்தர், தீமையை பொறுத்து கொள்ள மாட்டார். தொடர்ந்து தவறுகளை தேர்ந்தெடுப்பவர்கள் கடவுளுக்கு முன்பாக நம்பிக்கையுடன் நிற்க முடியாது. கடவுள் மக்களை வெறுக்கவில்லை, அவர் தீய செயல்களை வெறுக்கிறார், ஏனெனில் அவை மக்களையும் உறவுகளையும் அழிக்கின்றன. கதை. ஒரு பள்ளி இருந்தது, அங்கு முதல்வர் நியாயத்திற்கு பெயர் பெற்றவர். அருள் மற்றும் கிஷோர் என்ற 2 சிறுவர்கள் நெருங்கிய நண்பர்கள். அருள் எப்போதும் சரியானதைச் செய்ய முயன்றார், ஆனால் கிஷோர் மற்றவர்களை கொடுமைப்படுத்தவும் சோதனைகளில் ஏமாற்றவும் தொடங்கினார். பல ஆசிரியர்கள் கிஷோரை எச்சரித்தனர், ஆனால் அவர் தொடர்ந்தார். ஒரு நாள் ஒரு ஆய்வின் போது முதல்வர் ஒரு இளைய குழந்தையை கிஷோர் கேலி செய்வதை கண்டார். கிஷோர் ஓடிவந்து அருள் அருகில் நிற்க முயன்றார். முதல்வர் கவனிக்க மாட்டார் என்று நம்பினார். ஆனால் முதல்வர் மெதுவாக கூறினார், அருள், நீ தங்கலாம். கிஷோர், நீ என்னுடன் வர வேண்டும். உன் நடத்தை என் முன்னிலையில் நிற்க முடியாது. தலைமை ஆசிரியருக்கு பிடிக்காத சிறுவன் அல்ல, மற்றவர்களை புண்படுத்தியது அந்த நடத்தைதான். 2. சங்கீதம் 5-9. கதையுடன் விளக்கம். ஏனென்றால் அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் மிகவும் பொல்லாப்பு, அவர்கள் தொண்டை திறந்த கல்லறை, அவர்கள் தங்கள் நாவினால் முகஸ்துதி செய்கிறார்கள். சங்கீதம் 5-9. இந்த வசனம் இதற்கு எதிரான எச்சரிக்கை. வஞ்சக வார்த்தைகள், மறைக்கப்பட்ட நோக்கங்கள், கையாளுதலுக்கு பயன்படுத்தப்படும் முகஸ்துதி. கதை. டேனியல் என்ற தொழிலதிபர் தனது விற்பனை மேலாளர் ரோஹனை நம்பினார். ரோஹன் எப்போதும் டேனியலிடம் அன்பாக பேசினான். ஐயா, நீங்கள் சிறந்த முதலாளி. ஐயா, உங்கள் திட்டங்கள் அற்புதமானவை. ஆனால் திரைக்கு பின்னால் அவர் ஒரு போட்டியாளருக்கு நிறுவன விவரங்களை ரகசியமாக விற்றுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய ஒப்பந்தம் தோல்வியடையும் வரை டேனியலுக்கு எதுவும் தெரியாது. விசாரித்த பிறகு அவர்கள் ரோஹனின் துரோகத்தை கண்டுபிடித்தனர். பின்னர் தானியேல் கூறினார், அவருடைய வார்த்தைகள் இனிமையாக இருந்தன, ஆனால் அவருடைய நோக்கங்கள் கொடியவை. அவருடைய வாய் என்னை புகழ்ந்தது, ஆனால் அவருடைய இதயம் என் தொழிலை அழிக்க திட்டமிட்டது. இதைத்தான் தாவீது விவரிக்கிறார், நல்லதை ஒலிக்கும் ஆனால் தீங்கு செய்யும் மக்கள். பாடம். சங்கீதம் 5-9 ஞானிகளாகவும் பகுத்தறிவுள்ளவர்களாகவும் இருக்க நமக்கு கற்பிக்கிறது. ஒவ்வொரு இனிமையான வார்த்தையும் நேர்மையானவை அல்ல. கடவுள் இருதயத்தை பார்க்கிறார், மேலும் நட்பு பேச்சுக்குப் பின்னால் தீமையை மறைப்பவர்களிடமிருந்து அவர் தம் மக்களை பாதுகாக்கிறார்.